பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். பூரட்டாதி 1, 2, 3 இந்த பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் கும்பராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும். பூரட்டாதி நட்சத்திரத்துடைய 4ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா மீன ராசியில் பிறந்தவங்க. உங்களுக்கு நீங்கள் கும்பராசியில் பிறந்தாலும் சரி அல்லது மீன ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல, ஒன்லி நட்சத்திர பலன் மட்டும்தான் பார்க்குறோம். அதுலேயும் புரட்டா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறத தான் பொதுவாக பார்க்குறோம். இந்த வருஷத்தில் மேஜரான கிரகங்கள் ஏதாவது பயிற்சி இருக்கா அப்படின்னு பார்க்குற போது ஜூன் 1 வீக்கில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 2026 டிசம்பர் கடைசியில் தான் ராகு கேது பயிற்சி. ராகு ஏற்கனவே கும்பராசியில் இருக்கார், கேது சிம்ம ராசியில் இருக்கார். ஏற்கனவே இந்த வருஷம் முழுவதும் மீன ராசியில் சனி பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக குரு, சனி, ராகு, கேது இந்த கிரகங்களெல்லாம் சஞ்சரிக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. பூரட்டாதி அப்படின்னாலே நீங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில், அனுகூலத்தில், அவருடைய அனுகிரகத்தில் நீங்கள் பிறந்தவங்க. அந்த குரு பகவான் தான் இந்த வருஷம் மிதுனம், கடகம் 2 இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிறார். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. எல்லா கிரகங்களும் சுப கிரகங்கள், எல்லா கிரகங்களும் பாவ கிரகங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு கிரகம் நிறைய நன்மையை செய்யுதுன்னா அதே கிரகம் ஒரு சில கெடுபலன்களையும் செய்ய தவற மாட்டாங்க. ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் உங்களுக்கு தீய பலன்களை செய்வாங்க.